இன்றைக்கு மார்கழி 7ஆம் நாள். திருப்பாவையோட கீசு கீசு என்ற 7வது பாசுரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நேத்து ஒரு தோழி எழுப்பணும், இன்னைக்கு அடுத்த வீட்டு பெண்ணை எழுப்புறாங்க ஆண்டாள். இவ கொஞ்சம் அசந்தா தூங்குறவ போல. ஆண்டாள் கேக்குறாங்க, ஏ பெண்ணே, வெளியே ஆன சாத்தான் பறவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து கீசு கீசுன்னு சத்தம் போடுறது உன் காதுல விழலையா? அது மட்டும் இல்ல, காலையில ஆயர்பாடியில என்ன நடக்குது தெரியுமா? நறுமணம் வீசுற கூந்தலை கொண்ட பெண்கள்லாம் தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வேகமா தயிர் கடையும் போது அவங்க கழுத்துல கிடக்கிற காசு மாலையும் ஆமை தாலையும் உரசிட்டு கலன்னு சத்தம் போடுதான். அந்த தயிர் கடையிற சத்தம் மத்து ஓசையோட சேர்ந்து பெருசா கேக்குது. இவ்வளவு சத்தம் கேட்டும் எப்படி உன்னால தூங்க முடியுது? நாயக பெண் பிள்ளாய், நாராயணன் மூர்த்தி கேசவனை, அதாவது நாங்க வாசல்ல நின்று அந்த நாராயணனையும் கேசவனையும் பாடிட்டு இருக்கோம். அந்த நாமத்தை கேட்ட பிறகு கூட ஒருத்தரால எப்படி படுத்து கிடக்க முடியும்? தயவு செஞ்சு கதவை தரன்னு கெஞ்சி கூப்பிடுறாங்க ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.